Hello friends, welcome to my YouTube channel. Myself Shekhar from Chennai. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ரீ மகாபைரவர் உத்ராலயம் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைரவர் கோயில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் திருவடி சூளங்கிற இடத்துல ஈச்சங்கரணியில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள், டைமிங், உள்ள என்னென்ன சன்னதிலாம் இருக்குது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைரவர் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இதான் என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான். நம்ம வெளியேந்து பார்க்கும்போதே கோயிலோட என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும். நான் போன டைமில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ கோயில் பக்கத்துலேயே போய் நிறுத்திட்டேன். நீங்கள் இங்கே வரதா இருந்தால் ஓன் வெஹிக்கிளில் வரதே பெஸ்ட்டு. இல்லைனா வண்டி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூட வாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ரூட்டில் எந்த பஸ்ஸும் வரல உள்ள. ஏன்னா இது வந்து செங்கல்பட்டு மெயின் லைனில் ஒரு கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. கோயில் பக்கத்தில் வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இது தான். வெளியேந்து பார்க்கும்போது நார்மல் கோயிலில் உள்ள கட்டடக்கலை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மாறுபட்டு யூனிக்காக இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆனதுமே வேறு எந்த சன்னதிக்குமே ஃபஸ்ட்டு போக முடியாது. இந்த கோயிலோட மூலவரான பைரவர் கிட்ட தான் போவோம். அவரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற சன்னதிலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமுமே கம்பி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கம்பியை ஃபாலோ பண்ணி போனாலே நேராக பைரவர் கிட்ட தான் போவீங்க. இப்போ உங்களுக்கு நேராக பிரம்மாண்டமாக ஒரு சிவலிங்கம் தெரியுதுல்ல, அது வந்து ஒரு தியான மண்டபம். அது உள்ளே போய் நம்ம தியானம் பண்ணலாம். அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலோட எல்லா பகுதியுமே ஆகம விதிப்படி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. பூஜைக்கு தேவையான பொருட்கள் கூட நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம இப்போ மூலவர் பக்கத்தில் வந்துட்டோம். வெளியேந்து பார்க்கும்போது படிக்கட்டும் சிவலிங்கம் மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த படிக்கட்டு மேலே ஏறி போனதும் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி பைரவர் இருப்பார். இங்கே இருக்கிற பைரவரோட மூலவர் சன்னதியில் கதவு கிடையாது, எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ நம்ம மூலவர் சன்னதிக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததும் 12 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த 12 படிக்கட்டும் எதை குறிக்குதுன்னா 12 ராசியை குறிக்குது. 12 படிக்கட்டு மேலே ஏறி போனதும் பைரவரோட தரிசனம் கிடைக்கும். சிவனோட 64 திருமேனிகளில் ஒருவர் தான் இந்த பைரவர். பிரம்மாவோட தலைக்கணத்தை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர். பைரவர் காவல் தெய்வமாக பார்க்கப்படுறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அவங்களோட உடைமைகளையும் காக்கக்கூடியவர் தான் இந்த பைரவர். ஒரு படிக்கட்டுலையும் ஒரு ராசியை குறிப்பிட்டிருப்பாங்க. பைரவரை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்ததும் படிக்கட்டை சுற்றி 8 வகையான பைரவர் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வானத்தில் நட்சத்திரம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லாம் போட்டு. என்னோட மொபைலில் கிளார் அடிச்சனால சரியாக எடுக்க முடியல. நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சன்னதிக்கு உள்ளே வரதுக்கு ஒரு வழியும் வெளியே போகிறதுக்கு ஒரு வழியும் வச்சுருப்பாங்க. நீங்கள் படிக்கட்டு இறங்கி கீழே வந்ததும் 8 வகையான பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது வலது பக்கத்துலேயே வெளியே போகிறதுக்கான வழி இருக்கும். பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் அடுத்தடுத்த சன்னதிக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ ஆஞ்சநேய பஞ்சமுக ஈஸ்வர். இந்த சன்னதியில் 5 தலையோட நமக்கு ஆஞ்சநேயர் காட்சி தருவார். உள்ள இந்த ஆஞ்சநேயர் சன்னதியை சுற்றி வரும்போது தண்ணீரில் காசு போடாதீங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் காசு போட்டிருப்பாங்க போல. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே நிறைய காசு இருந்துச்சு. இந்த ஆஞ்சநேயரை சுற்றி வரும்போது 3 பக்கத்துலையும் ஒரு சாமி இருக்கும். ஸ்ரீ குபேரர், ஸ்ரீ தன்வந்தரி, ஸ்ரீ தாத்தாத்திரேயர்லாம் இருப்பாங்க.
உள்ளே இருக்கிற எல்லா சன்னதியும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த தியானம் பண்ணுறதுக்கு வந்தோம். உள்ள தட்சிணாமூர்த்தி தியான நிலையில் இருப்பார். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காரணுன்னா இது உள்ளே உட்காந்துட்டு வரலாம். உள்ளே ரொம்ப சைலண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியும் வெளியே வரதுக்கு ஒரு வழியுமா தான் வச்சுருப்பாங்க. உள்ளே நீங்கள் தரையிலையும் உட்காரலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சிவலிங்கம் மாதிரி வச்சு அங்கேயே சீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் உட்காந்தும் தியானம் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்லையும் நாகங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலில் பூமாதேவி அம்மனுக்கும் சன்னதி வச்சுருக்காங்க. அந்த அம்மனை சுற்றி சுவர்கள் இருக்கும். அந்த சுவர்களில் கண்கள் மாதிரி அமைப்பு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வழியாக தான் பூமாதேவி அம்மனை பார்க்க முடியும். அது வழியாக பார்க்கும்போது அம்மன் பூமிக்கு அடியிலிருந்து காட்சி தர மாதிரி இருக்கும். நான் அதை வீடியோ எடுக்கல, நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். சென்னையிலேருந்து 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் ஸ்பிரிச்சுவலாக எங்கேயாச்சும் ட்ரிப் போடுறீங்கன்னா இந்த கோயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த கோயிலோட அட்ரஸ் அண்ட் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.